பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. வணக்கம் அன்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. கண்ணின் அதிசய உலகம். ஒளியை பார்த்து கண் எவ்வாறு புரிந்து கொள்கின்றது? நாம் இப்போது பார்க்கிறோம், படிக்கிறோம், இயற்கையை ரசிக்கிறோம். இதெல்லாம் ஒரே காரணத்தால் தான் சாத்தியமாகின்றது. அதாவது நமது கண். கண்ணின் வேலை என்பது வெறும் ஒளியை காண்பது மட்டும் அல்ல, அது ஒரு நுண்ணிய கருவியைப் போல ஒளியை பதிவு செய்து அதை நம் மூளைக்கு அனுப்புகின்றது. இன்று நாம் பார்க்கப் போவது கண் ஒளியை எப்படி பார்த்து அதை நம் மூளை புரிந்து கொள்கின்றது என்பதை குறித்த அறிவியல். ஒளி நம்மை அடையும் தருணம். சூரியன் அல்லது விளக்கு போன்ற வெளிச்சங்களிலிருந்து வரும் ஒளி நம்மை சுற்றியுள்ள பொருட்களின் மேல் மோதி அந்த பொருள்களிலிருந்து பிரதிபலிக்கும் ஒளி நம்முடைய கண்களில் நுழைகின்றது. இதுதான் பார்வையின் முதல் கட்டம். கண் விழியிலிருந்து ரெட்டினாவிற்கு ஒளி முதலில் கண்மூடி கரோனா என்ற வெளிப்புற வளையம் வழியாக கண்ணின் உள்ளே நுழைகின்றது. அதன் பின் கருவிழித்திரை வழியாக செல்கின்றது. கருவிழி என்பது கண்ணின் நடுவில் உள்ள கருப்பு வட்டம். இதன் அளவை ஐரிஸ் கட்டுப்படுத்துகின்றது. வெளிச்சம் அதிகம் இருக்கையில் சுருங்கிவிடும், இருட்டில் விரிவடைகின்றது. அடுத்ததாக லென்ஸ் ஒளி திரை வழியாக சென்று பின் உள்ள ரெட்டினா என்ற திரையில் விழுகின்றது. ரெட்டினா ஒளியை மின்சாரமாக மாற்றும் மாயத்திரை. ரெட்டினாவில் உள்ளவை ராடு செல்ஸ் இருட்டில் பார்க்க உதவுகின்றன. கோன் செல்ஸ் நிறங்களை காண இவை உதவுகின்றன. இவை ஒளியை மின் அலைகளாக மாற்றுகின்றன. இச்செயல்முறைதான் ஃபோட்டோ டிரான்ஸ்டக்ஷன் என்று அழைக்கப்படுகின்றது. இவை உருவாக்கும் மின் அலைகள் ஆப்டிக்கல் நெர்வ் வழியாக மூளையின் பின்னே உள்ள விசுவல் கார்டெக்ஸ் எனும் பகுதிக்கு அனுப்பப்படுகின்றன. மூளை பார்வையை உருவாக்கும் விதம் எப்படி? மூளை இந்த மின்னூட்டத்தை புரிந்து கொண்டு எந்த பொருள் எவ்வளவு தூரம், என்ன நிறம், அசைகிறதா இல்லையா என்று அனைத்தையும் படம் போல உருவாக்குகின்றது. பார்வை என்பது உண்மையில் மூளையின் மொழிபெயர்ப்பு வேலை. இரண்டு கண்கள் ஒரு 3D உலகம். இரண்டு கண்களும் வேறுபட்ட சிறு கோணங்களில் ஒரு பொருளை பார்க்கின்றன. மூளை இந்த இரு தரவுகளையும் இணைத்து முப்பரிமாண காட்சியாக 3D விஷன் உருவாக்குகின்றது. அதனால்தான் நாம் ஆழத்தையும் தூரத்தையும் சரியாக உணர முடிகின்றது. நிறைவாக நம் கண்கள் ஒளியை தாண்டி ஒரு அறிவு கதவாக செயல்படுகின்றன. ஒவ்வொரு வண்ணம், ஒவ்வொரு பொருள் நம்மால் தெளிவாக பார்க்க முடிவது கண்ணும் மூளையும் இணைந்து செய்யும் அதிசய செயல் ஆகும். அதனால்தான் கண்ணை பாதுகாப்பது என்பது நமது அறிவை பாதுகாப்பதைப் போல என்பதை நாம் அறிய வேண்டும். நன்று நண்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.